வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கேமராக்களில் சிக்கிய அரிய தருணம். வெவ்வேறு அரசியல் சித்தாந்தங்களை கொண்ட இரண்டு கட்சிகள். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மஹிந்த ராஜபக்சவும் நட்புறவு பரிமாற்றம். பாதாளக்குழு தலைவருடனான தொடர்பு மறுதளிக்கும் மற்றுமொரு நடிகை. வடமாகாணத்தில் கௌபே போக்குவரத்து அபராதம் செலுத்தும் டிஜிட்டல் முறை அறிமுகம். விளையாட்டு துப்பாக்கியுடன் நீதிமன்றத்திற்கு வந்த பெண். அடுத்து நடந்ததென்ன? போதைக்கு அடிமையானவர்கள் இத்தனை மாணவர்களா? வெளியான விவரம். காவல்துறை மா அதிபரின் கருத்தால் ஊடக பேச்சாளர் திணறல். சமாளித்த அமைச்சர் விஜித ஹேரத். அண்மையில் நடைபெறும் சம்பவங்கள் நாடகமாயனவும் கேள்வி. அமைச்சர் கொடுத்த பதில் நடந்ததென்ன? அரசாங்கத்தின் முக்கிய தலைமைகள் இங்கிலாந்தில். காரணம் இதுதான். பிறந்த நாளுக்கு வாங்கிச் சென்ற ஐசிங் கேக்கில் இறந்த பள்ளி. வெளியானது காணொலி. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா கானாவில் தங்க மோசடியில் சிக்கியதாக ஊடகங்களில் வெளிவந்த செய்தியின் பின்னணி. கானாவில் உண்மையில் நடந்ததென்ன? கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் சாதனையாளரால் விடுக்கப்பட்ட வேண்டுகோள் பேசுபொருள். சம்பந்தன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களின் வீட்டிற்கு ஏற்பட போகும் மாற்றம். 182 மில்லியன் பெறுமதியான ஹசிஸ் போதைப் பொருளுடன் 21 வயது இளைஞர் கைது. எப்படி எடுத்து வந்தார் தெரியுமா? தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பற்றி பொய்யான அறிக்கை வெளியிட்ட திஸ்ஸ அத்தநாயக்கவிடம் 100 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு கோரி வழக்கு தாக்கல். இசாரா செவ்வந்திக்கு போலியான வழக்கறிஞர் அடையாள அட்டையை வழங்கிய பெண் வழக்கறிஞர் கைது. அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு குற்றக்குழுவின் அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு வழங்கப்படுவதாக காவல்துறை மா அதிபர் வெளியிட்ட கருத்து தொடர்பாகவும், அண்மையில் சந்தேக நபர் ஒருவரை வீதியில் வைத்து விசாரணை செய்தமை தொடர்பாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளரிடம் ஊடகவியலாளர்களால் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் நேற்றைய தினம் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு குற்றக்குழுக்களுடன் தொடர்புகள் இருப்பதாக காவல்துறை மா அதிபர் நேரடியாக கூறியது தொடர்பாகவும், இது குறித்த விசாரணைகள் அல்லது தகவல்கள் ஏதும் வெளிப்பட்டுள்ளதா எனவும் ஊடகவியலாளர்கள் கேட்டிருந்தனர். குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தற்போது 2 காவல்துறை அதிகாரிகள் மேலதிகமாக பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டுள்ளனர். அவருக்கான அச்சுறுத்தல், மதிப்பீடு அல்லது புலனாய்வு தரப்புகளிடமிருந்து கோரப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறியுள்ளதால் இது ஒரு சட்ட நடவடிக்கை நிலுவையில் உள்ள சந்தர்ப்பமாக இருப்பதால் மேலதிகமாக இது குறித்து பேசுவது பொருத்தமற்றது. இவ்வாறு ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் சட்ட நடவடிக்கை குறித்து பேசி காவல்துறை மா அதிபரின் அறிக்கையை தவிர்ப்பதற்கு ஊடக பேச்சாளர் முயற்சிக்கிறாரா? மற்றும் காவல்துறை மா அதிபர் பொறுப்பான அதிகாரி என்பதால் அவர் ஒரு கருத்தை வெளியிடும் போது அதற்கு பின்னணி தகவல்கள் இருக்க வேண்டுமல்லவா என ஊடகவியலாளர்கள் மீண்டும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித ஹேரத், காவல்துறை மா அதிபர் எந்த தகவலின் அடிப்படையில் இந்த கருத்தை வெளியிட்டார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். அவர் அச்சுறுத்தல் மதிப்பீட்டின் மூலமோ அல்லது வேறு தகவல் மூலமோ இதை கூறியிருக்கலாம் என்றும் இது குறித்து அவரிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் கூறியிருந்தார். இதே நேரம் அண்மையில் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்து அவரை வீதியில் வைத்து விசாரணை செய்தமை சட்டவிரோதமானதென சட்டத்திறனிகள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறித்தும் ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த காவல்துறை பேச்சாளர், வீதியில் வைத்து விசாரணை நடத்தியதை சட்ட நடைமுறைக்கு மாறாக வெளியாட்கள் படம் எடுத்தமை மற்றும் காணொலி பதிவு செய்தமை ஆகியவற்றிற்கு காவல்துறை ஒருபோதும் அனுமதிக்காது. இதன்போது காணொலி பதிவு செய்வதற்கு அதிகாரிகள் அனுமதித்தனரா என்பது குறித்து விசேட விசாரணை பிரிவு விசாரணைகள் தொடங்கியுள்ளது. இவ்வாறு சாட்சியம் அளிப்பது வழக்கு மற்றும் சந்தேக நபருக்கு பாதிப்பை விளைவிக்கும் என்றும், ஏதேனும் குற்றம் தொடர்பான உணர்வுபூர்வமான விடயங்கள் வெளியிடும் போது ஊடகங்களும் அது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். இதேவேளை மேற்குறிப்பிட்ட சந்தேக நபர் ரிதிகல காட்டிற்குள் பதுங்கியிருப்பதாக கூறப்பட்டு சில மணி நேரங்களில் கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்டார். இது ஒரு நாடகம் போல உள்ளதென சமூகத்தில் பேசப்படுவதாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்த காவல்துறை பேச்சாளர், விசாரணைகள் நடந்து வருவதால் சில விடயங்களை கூற முடியாது. எனினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவரது அடையாளம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் மேலும் பல குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர். மேலதிக விசாரணைகளின் பின்பே அனைத்து தகவல்களும் கிடைக்கப்பெறும் என அவர் கூறியுள்ளார்.
வெவ்வேறு அரசியல் சித்தாந்தங்களை கொண்ட இரண்டு முக்கிய அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இரண்டு தலைவர்களுக்கிடையிலான நட்பு ரீதியான சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்சவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம ஹெட்டியாராச்சிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பேருவள மொரகொல்ல ஸ்ரீ புத்தசிரி மகாவிகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மண்டபம் ஒன்று திறக்கப்பட்ட நிகழ்வொன்றின் போதே இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. மஹிந்த ராஜபக்ச நிகழ்வுக்கு வருகை தந்தபோது அங்கு குழுமியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபேகுணவர்த்தன, பிஎல் நிஷாந்த, ஜகத் விதான மற்றும் சந்திம ஹெட்டியாராச்சி ஆகியோர் வரவேற்றிருந்தனர். சந்திம ஹெட்டியாராச்சி மஹிந்த ராஜபக்சவிடம் எப்படி இருக்கிறீர்கள், நலமா என வினவியுள்ளார். அதற்கு மஹிந்த ராஜபக்ச குறையொன்றுமில்லை எனவும் பதிலளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஐயா, நீங்கள் தங்காலையில் இருந்தா இந்த நிகழ்வுக்கு வந்தீர்கள் என வினவியதாகவும், ஆம், நான் தங்காலையில் இருந்துதான் இந்த நிகழ்வுக்கு வந்தேன் எனவும் அவர் பதிலளித்தார் எனவும், இதற்கு மேலதிகமாக இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் சுமூகமான உரையாடலும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இருவரும் கைகளை பற்றிக் கொண்டு மிகவும் அன்பாக இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டதால் நிகழ்வில் கூடியிருந்த பலரின் கவனத்தையும் இந்த சந்திப்பு பெற்று அரசியல் வட்டாரங்களில் விவாத பொருளாக இது மாறியிருந்தது. பாதாள உலக குழுவை சேர்ந்த கணேமுல சஞ்சீவ கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்ததாக குற்றச்சாட்டில் பெண் வழக்கறிஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வழக்கறிஞராக பயிற்சி பெறும் சந்தேக நபர் கொலையில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு போலியான வழக்கறிஞர் அடையாள அட்டையை வழங்கியுள்ளதாகவும் கொலைக்கு உதவியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளை தவறாக வழிநடத்தவும் சந்தேக நபரின் நடமாட்டத்தை எளிதாக்கவும் போலி அடையாள அட்டை பயன்படுத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா கானாவில் உள்ள அதிகாரிகளிடம் தங்க மோசடி தொடர்பாக புகார் அளித்ததை ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஒப்பந்தத்தில் தான் ஏமாற்றப்படவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். கானாவின் முக்கிய செய்தி நிறுவனம் உட்பட பல செய்தி ஊடகங்கள் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தன. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் தங்க மோசடியில் சிக்கியதாக கூறியதை தொடர்ந்து இது தொடர்பாக ஹிஸ்புல்லா அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த மோசடியை திட்டமிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 11 சந்தேக நபர்களுக்கு ஆக்ரா நீதிமன்றம் பிணை வழங்கியதாக அந்த அறிக்கைகள் தெரிவித்துள்ளன. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் பணம் செலுத்தியதாகவும் ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட தங்கத்தை பெறவில்லை என்றும் கானா ஊடகங்கள் அறிக்கைகள் சிலதை வெளியிட்டிருந்தன. இதேவேளை ஹிஸ்புல்லா தனது ஊடக பிரிவு வெளியிட்ட விளக்கத்தில் இந்த கூற்றுக்களை முற்றிலும் தவறானவை மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று நிராகரித்திருந்தார். ஒப்பந்தத்தில் தான் ஏமாற்றப்பட்டதாக கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை எனவும் வலியுறுத்தியிருந்தார். அறிக்கையின்படி ஹிஸ்புல்லா சவுதி அரேபிய வணிக கூட்டாளிகளுடன் சட்டபூர்வமான வணிக நோக்கங்களுக்காக கானாவுக்கு சென்றார் எனவும் இந்த விஜயத்தின் போது சில நபர்கள் மோசடியான செயலை செய்ய முயற்சிப்பதை கண்டறிந்த அவர் உடனடியாக கானா பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் எனவும் மோசடி முயற்சி தொடர்பாக 11 நபர்களை போலீசார் கைது செய்தனர். எனக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்புகளும் இல்லை என்பதை வலியுறுத்துகிறோம் எனவும் ஹிஸ்புல்லாவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் நோக்கங்களுக்காக தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். பிறந்த நாளுக்கு வாங்கிய ஐசிங் கேக்கில் இறந்த பல்லியொன்று இருந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு 2 சிறுவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த 26ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக மஸ்கெலியா நகரத்தில் உள்ள வெதுப்பகம் ஒன்றிலிருந்து ஐசிங் கேக் ஒன்றை வாங்கிச் சென்றுள்ளனர். அந்த பிறந்த நாள் விழாவில் கேக் வெட்டப்பட்டு அனைவருக்கும் ஊட்டப்பட்டுள்ளது. இதன் பின்னர் மீதமிருந்த கேக்கை பார்த்தபோது அதில் இறந்த பல்லியொன்று காணப்பட்டுள்ளது. இதனால் குறித்த கேக்கை சாப்பிட்ட 5 வயது பெண் பிள்ளையும் 3 வயதான ஆண் குழந்தையும் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவதானிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மஸ்கெலியா சுகாதார அத்தியட்சகருக்கு முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து பொது சுகாதார அதிகாரிகள் உரிய வெதுப்பக உரிமையாளரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவிசாவளை நீதவான் நீதிமன்றில் வழக்கு ஒன்றிற்காக விளையாட்டு துப்பாக்கியுடன் வந்த பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக அவிசாவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். நெடோல்பிட்டியவை சேர்ந்த குறித்த பெண் நீதிமன்றத்திற்கு வழக்கு ஒன்றிற்காக வருகை தந்துள்ளார். மேலும் நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயிலில் கடமையில் இருந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் குறித்த பெண்ணின் கைப்பைக்குள் இந்த விளையாட்டு துப்பாக்கியொன்றை கைப்பற்றியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவிசாவளை போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். நடிகையாக இருப்பதே தான் செய்த ஒரே ஒரு தவறு என நடிகை காயத்ரி டயஸ் தெரிவித்துள்ளார். அண்மையில் கைதான பாதாள குழு தலைவர் கெகல் பத்ர பத்மேவுடன் காயத்ரி டயஸுக்கு தொடர்பு இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவிய கருத்துக்களை அவர் மறுத்துள்ளார். தன் மீதான இந்த குற்றச்சாட்டு தன்னை கவலையில் ஆழ்த்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றச் செயல்களில் ஈடுபடும் எந்தவொரு நபர்களுடனும் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த 2,30,980 பள்ளி மாணவர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாகி இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் தென் மாகாணம் அதிக எண்ணிக்கையில் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடுவதாகவும் பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் இருப்பதாகவும் சிறைச்சாலை ஆணையர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையிலான இலங்கை தூதுக்குழு இலங்கைக்கான இங்கிலாந்து உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக்குடன் தற்போது ஐக்கிய ராச்சியத்தில் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். நாடுகளுக்கிடையிலான நாடாளுமன்ற கூட்டாண்மையை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சுற்றுப்பயணம் நடத்தப்பட்டதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் இப்பயணம் இருக்கும் என இங்கிலாந்தின் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் கூறியுள்ளார். சம்பந்தன் உள்ளிட்ட 4 உத்தியோகபூர்வ இல்லங்கள் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளன. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட கொழும்பில் உள்ள 4 உத்தியோகபூர்வ இல்லங்களில் 4 மேல் நீதிமன்றங்களை நிறுவ அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதன்படி இந்த இல்லங்கள் விரைவில் மேல் நீதிமன்ற கட்டடங்களாக மாற உள்ளது. இதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலு அமுனுகம, மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த, முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல பயன்படுத்திய விஜயராம மாவட்டத்தில் உள்ள இல்லம் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த ஆர் சம்பந்தன் பயன்படுத்திய ஸ்டான்மோர் சந்திரவங்கைய வீதியில் உள்ள இல்லம் ஆகிய 4 உத்தியோகபூர்வ இல்லங்களும் மேல் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளன. இந்த நடவடிக்கையானது நீதிமன்றங்களுக்கான இடவசதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்த 21 வயதுடைய கனேடிய நாட்டு நபர் ஒருவர் 18.25 கிலோகிராம் ஹசிஸ் போதைப் பொருளுடன் சுங்க திணைக்கள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைது நடவடிக்கை பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையம் வந்த எமிரேட்ஸ் EK 648 விமானத்தில் வந்த பயணிகளை மேற்கொண்ட சோதனையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்கள பணிப்பாளரும் அதன் ஊடக பேச்சாளருமான சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். குறித்த போதைப்பொருள் அவரது பயணப் பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. பிடிபட்ட போதைப் பொருளின் மதிப்பு சுமார் 182.53 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பற்றி பொய்யான அறிக்கை வெளியிட்டதற்காக முன்னாள் சமகி ஜன பலவேகைய நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்கவிடமிருந்து 100 மில்லியன் நஷ்டஈடு கோரி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு பேசிய பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, பிரதமர் ஹரணி அமரசூரிய 2024 செப்டம்பரில் திஸ்ஸ அத்தநாயக்கவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கலை செய்திருந்ததாக கூறியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னர் NBPக்கு எதிராக அவர் பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அத்தகைய அறிக்கைகளில் ஒன்று NBP அரசாங்கம் கண்டி பெரஹராவை இடைநிறுத்தப் போகிறது என்பதாகும். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் SJP பிரதிநிதியாக பிரதமர் ஹரணி அரசாங்கம் கண்டி பெரஹராவை இடைநிறுத்தும் என்று கூறியதாக திஸ்ஸ அத்தநாயக்க கூறினார் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது பொய்யான கூற்றென்றும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெரஹராவை நடத்தியுள்ளதாகவும் கூறி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரிடமிருந்து நஷ்ட ஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதென சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் சாதனை படைத்த வெற்றிகளுக்கு பிறகு 3 தங்கப் பதக்கங்களை வென்ற பாத்திமா சாஃபியா யாமிற்கு கண்டியில் பிரமாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் அவர் ஒரு மனமார்ந்த வேண்டுகோள் விடுத்திருந்தார். தயவு செய்து பிரிவினையை உருவாக்கும் இடுகைகளை வலைத்தளங்களிலோ கருத்து பகிர்வுகளிலோ பகிர வேண்டாம். எங்கள் கிராமத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முஸ்லிம், சிங்களம், தமிழ் என நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். பிரிவினை வாதம் வேண்டாம் எனவும், மேலும் நான் இந்தளவிற்கு முன்னேற எனது தந்தையே காரணம், இந்த 3 பதக்கங்களும் அவருக்குரியதெனவும் அவர் கூறியிருந்தமை நேற்றைய நாளில் பேசுபொருளாகி இருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.